ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபாலா அண்ட் ப்ரொமோட்டாஸ். இன்றைக்கி நாம் ஒரு 6 மாதம் ஆகிய ஒரு புதிய வீடை தான் பார்க்க போகிறோம். இந்த புதிய வீடு எங்கே கட்டியிருக்காங்கன்னா, நாகர்கோவில் அடுத்து பார்வதிபுரம், அதாவது பார்வதிபுரம் ஜங்ஷன்லேருந்து ஜஸ்ட்டு நமக்கு ஒரு 200 மீட்டர் தூரத்தில் தான் இந்த எஸ்எஸ் நகர்னு சொல்லுவாங்க. இங்கே தான் நமக்கு இன்றைக்கி ஒரு புதிய வீடு விற்பனைக்கு வந்திருக்கு. அதாவது நீங்கள் பார்க்குறீங்க, இந்த வீட்டினுடைய பரப்பளவு பார்த்திங்கன்னா நமக்கு மொத்தம் 3.25 சென்ட் இருக்குதுங்க. அதாவது 3.25 சென்ட்டுக்கு ஒரு 100 லெங்ஸ் குறவு. இந்த 3.25 சென்டில் தான் இந்த வீடை வந்து 1950 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடை வந்து நமக்கு மேற்கு முகம் பார்த்து கட்டியிருக்காங்க. இதுபோல் இந்த வீட்டினுடைய கதவு ஜன்னல்லாம் பார்த்திங்கன்னா சுத்தமான தேக்கு மரத்தில் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அந்த வீட்டினுடைய ஹால் ரூமை தான் பார்க்குறோம். இந்த ஹால் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாடலாக கொடுத்துருக்காங்க. அதே போல் நமக்கு இந்த ஹால் ரூமில் இருந்தே ஃபஸ்ட் ஃப்ளோருக்கான படிக்கட்டும் நமக்கு ஹால் ரூமில் இருந்து தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த ஹால் ரூம் பார்த்திங்கன்னா டிவி ஸ்டாண்டு, ஷோகேஸ் எல்லாம் வந்து ரொம்ப நீட்டாக கொடுத்துருப்பாங்க. அதே போல் இப்போ இந்த வீட்டினுடைய ஃபஸ்ட்டு பெட்ரூமை பார்க்குறோம். இந்த ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸாக நல்ல லெங்க்த்தாக கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த பெட்ரூமுக்கு நமக்கு கபோர்டு வசதிகள்லாம் இருக்குது. அதே போல் பாத்ரூம் பார்க்குறீங்க, அட்டாச் பாத்ரூம் வசதியும் நல்ல நீட்டாக இருக்குது. அதே போல் நம்ம இப்போ பார்க்குறது செகண்ட் பெட்ரூமை தான் பார்க்குறோம். இந்த பெட்ரூமுக்கு நமக்கு கபோர்டு ஒர்க்கு எல்லாமே நீட்டாக கொடுத்துருக்காங்க. அதே போல் நமக்கு ஜன்னல் வசதிகளும் இருக்குது. இந்த பெட்ரூமும் நல்ல பெருசாக நல்ல லெங்க்த்தாக தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் நமக்கு இந்த பெட்ரூமுக்கும் அட்டாச் பாத்ரூம் வசதி இருக்குதுங்க. இந்த வீடு கட்டி ஒரு 6 மாதம் ஆன ஒரு வீடு தான் நம்ம இன்றைக்கி ப்ரமோட் பண்ணியிருக்கோம். அதே போல் இதில் நமக்கு கொஞ்சம் ஒர்க்கர் ஏரியா கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது கிச்சன் பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு பெரிய ஃபேமிலி பரிமாறக்கூடிய அளவுக்கு நல்ல இடம் விட்டு தான் இந்த கிச்சனை வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த கிச்சன் பார்த்திங்கன்னா டைல்ஸு காரியங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்குதுங்க. அதாவது ரொம்ப மாடலாக ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்காங்க. அதே போல் இப்போ நம்ம டைனிங் ஹாலை தான் பார்க்குறோம். இந்த டைனிங் ஹால் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸை தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் நமக்கு டைனிங் ஹால்லே பார்த்திங்கன்னா 2 பக்கமும் ஜன்னல் விட்டு ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. அதே போல் இப்போ நம்ம பார்க்குறது வீட்டினுடைய பின்புறம் பார்க்குறோம். பின்புறமும் நமக்கு பரிமாறக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு இட வசதி கொடுத்துருக்காங்க. அதே போல் பின்புறமும் நமக்கு ஒரு பாத்ரூம் வசதி இருக்குதுங்க. அதே போல் இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரை பார்க்கலாம் வாங்க. அதாவது பார்க்குறீங்க, ஃபஸ்ட் ஃப்ளோருக்கான படிக்கட்டு இருக்கக்கூடிய ஏரியாலெலாம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே டைல்ஸு ஒட்டியிருக்காங்க. அதே போல் ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா ஒரு ஹால் ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த ஹால் ரூம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸாக மாடலாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பெட்ரூமை தான் பார்க்குறோம். இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா நல்ல லெங்க்த்தாக ஒரு பெரிய சைஸாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு நமக்கு 2 பக்கமும் ஜன்னல் வசதியெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதே போல் அட்டாச் பாத்ரூம் இந்த பெட்ரூமுக்கு இருக்குதுங்க. அதாவது இந்த பார்க்குறீங்க அட்டாச் பாத்ரூம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாடலாக கொடுத்துருக்காங்க. அதே போல் நமக்கு இதில் இருக்க டைல்ஸு காரியங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாடலாக ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. அதே போல் நமக்கு இந்த வீட்டுக்கு ஒரு ஃபார்ச்சுனர் கார் விடக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு கார் பார்க்கிங் வசதியும் இருக்குதுங்க. அதாவது இந்த வீடை பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்வதிபுரம், அதாவது மேம்பாலம்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இருந்து ஜஸ்ட் நமக்கு ஒரு 1/4 கிலோமீட்டர் தூரத்தில் தான் நம்ம பார்க்கக்கூடிய வீடு இருக்குது. பார்வதிபுரம் எஸ்எஸ் நகர்னாலே எல்லா மக்களுக்குமே தெரியும். அப்படி ஒரு நல்ல ஒரு பேர் வாங்கின இடத்துல தான் இந்த வீடை வந்து நமக்கு கட்டியிருக்காங்க. அதே போல் நமக்கு இந்த வீட்டினுடைய வாசல் பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்து தான் அமைஞ்சிருக்காங்க. அதாவது இந்த வீடினுடைய ஃப்ரண்ட் எலிவேஷன்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு மேற்கு முகம் பார்த்து கொடுத்துருக்காங்க. அதே போல் நமக்கு இந்த வீட்டினுடைய வாசல், அதாவது என்ட்ரன்ஸு உள்ளே வரும்போது நமக்கு வடக்கு பார்த்து தான் இந்த வாசல் அமைஞ்சிருக்கு இந்த வீட்டுக்கு. இந்த வீட்டுக்கு இவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபைனலாக 85 லட்சம் கேட்குறாங்க. அதாவது 3.25 சென்ட்டுக்கும் 1950 ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு இவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபைனலாக 85 லட்சம் சொல்கிறாங்க. சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுப்பாங்க. உங்களுக்கோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்காவது இந்த வீடு தேவை இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.